தெரியாது. வெளியூர் ஏதாச்சும் போயிருக்காங்களா? தெரியாது. ஒரு மாசமா பங்களா பூட்டிதான் கிடக்குது. வீட்டுல ஒருத்தராவது இருப்பாங்களே? ஒருத்தர் இல்ல. ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்குமோ? ராம் ராம். யார்? சாதராமா, வாங்க உட்காருங்க. என்ன சிங்வாள், சௌக்கியமா இருக்கா? நல்லா இருக்கேன். கான்ஸ்டபிள், காஃபி ஆயிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சாப்பிட்டா வர்றேன். இந்தாங்கோ மகாதேவன் கோயில் பிரசாதம். என்ன ப்ரமோஷன் கிடைக்குமா? இந்த வைகாசி தாண்டினா ஜாம் ஜாம்னு ராஜா ஆட்டம் இருப்பேன். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்லிட்டு போறான்னு. ஜட்ஜி சுரேந்தர் சார் வீட்டுல ஒரு மாசமா காணல. புது கேஸா? அவர் குடும்பத்தை காணல.
பல பேர் அவளை தேடிட்டு இருக்கா. நேக்கனவோ பயமா இருக்கு. இது உங்க காதல போட்டு போலான்னு வந்தேன். உங்க ஜோசியம் என்ன சொல்லுது? இதுல என்னமோ இருக்குன்னு சொல்லுது. அப்போ நான் வரட்டுமா? வாங்க வாங்க. நன்னா இருப்பேன். கான்ஸ்டபிள். எஸ் சார். ஜட்ஜி சுரேந்தர் பங்களா பக்கம் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. பட்டேல் அவர்கள் தானே சார்? எஸ். காணாம போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆமா, காணாம போயின்னு எப்படி சொல்லுவ? உங்க மாதிரி எத்தனையோ பேர் வந்து தேடிட்டு போறாங்களே. பயிர்காரன், பால்காரன், தபால்காரன் எல்லாரும் விசாரிச்சிட்டேன் சார். ஜட்ஜி போன இடமே தெரியல. அதோட வந்துட்டியா? இல்ல சார், அவருடைய சொந்தக்காரங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மதுரையா? நான் இன்ஸ்பெக்டர் சிங் பேசுறேன். அங்க மேலமாசி வீதியில ஜட்ஜி சுரேந்தரோட ரிலேஷன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஜட்ஜி ஃபேமிலி அங்க வந்தாங்களான்னு விசாரிச்சு சொல்லணும் ப்ளீஸ். ராம்நகர் ஸ்டேஷன். சொல்லுங்க. அப்படியா? ஜட்ஜி ஃபேமிலி அங்க வரலையா? நல்லா விசாரிச்சீங்களா? பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே. I am Singh, Inspector of Police. We are sick of police. Anyway, I am Needu, I am Balu. Auditors both. ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனி ஹாட் ட்ரிங்க்ஸ்? கூல் ட்ரிங்க்ஸ்? டிஃபன்னா 1 மணி நேரம் ஆகும். சாப்பாடுன்னா 2 hours ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒண்ணுமே வேண்டாங்க, வேற விட்டுருவோங்க. சரி, என்ன இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்? என்னோட ப்ராப்ளம் ஜட்ஜி சுரேந்தரோட பங்களா என்ன வாடகைக்கு வரப்படல? இல்ல. ரொம்ப நாள் அந்த வீடு பூட்டி கிடக்கிறதா கேள்விப்பட்டேன். கரெக்ட். மோர் தென் மந்த். ஒத்தரமே கடலையே. என்ன வரும்? எங்கேயாவது வெளியூர் போய் போலாம். அதானே, வெளியூர் போனா சொல்லிட்டு தானே போவா. கரெக்ட். அதான் வழக்கம். இந்த மாதிரி ஃபேமிலியோட போறதே கிடையாது. வீட்டுல யார் யார் இருந்தாங்க? ஜட்ஜி, மிஸ்டர் சுரேந்தர் ரிட்டையர்டு, அவர் வைஃப் ஸ்டில் இன் சர்வீஸ். மிஸ்டர் கல்பனா, 3 daughters. பேரு லீனா, மீனா, ரீனா. வேற என்ன சொன்னீங்க? லீனா, மீனா, ரீனா. அவருக்கு விரோதிக்கு யாராவது? சத்தியமா நாங்க என்ன சார்? சார், அவருக்கு விரோதி கிரோதி யாருமே கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நல்ல ஜட்ஜின்னு பேர் வாங்கியிருக்கார். இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? ஜூன் மாசம் 17ஆம் தேதி காணும். 17ஆம் தேதி. அதை எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்ன ஜூன் மாசம் 16ஆம் தேதி ராத்திரி டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு பிளைட்ல வந்தோம். 9 மணிக்கு வர வேண்டிய பிளைட் ஆஸ் யூஸ்வல் டிலே. 11 மணிக்கு வந்தது. நாங்க வீட வந்து சேர்றதுக்குள்ள 12 மணி ஆயிடுது. அப்போ சுரேந்திர வீட்டுல லைட் எரிஞ்சிருந்தது. 16ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு மேலேயும் மழை பெஞ்சிட்டு இருந்ததா? ஆமா, அடுத்த நாள் ஒத்துழைமே காணல சார். என்ன சொல்றீங்க? எங்க கண்ணுக்கு யாருமே தென்படலையே. ஆனா சார், 17ஆம் தேதி ராத்திரி 9 மணி வரைக்கும் மழை தெரிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி பக்கத்து பங்களாவில இருந்து ஏதாவது சத்தம் கேட்டா? கேட்டாலே 4 மணி இருக்கும். ஒரு கார் ஒண்ணு வந்துட்டு போற மாதிரி சத்தம் கேட்டுது. கேட்டா உனக்கு கேட்டுதே? நான் தூக்கிட்டேனே.
காணாம போய் ஒரு மாசத்துக்கு மேல. உன் பேர் என்னப்பா? கிருஷ்ண. இந்த ஜட்ஜி பங்களாவில் ஒரு வேலைக்காரன் இருந்தானே தெரியுமா? ஆமா. அவன் பேர் என்ன? மகேஷ். மகேஷா? ஆமா. அவன் உனக்கு ஃப்ரெண்டா? அவன் சரியான மண்டை கருவம் முடிச்சவன், என்கிட்ட எல்லாம் சரியா பேச மாட்டான். அவன் வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது? நேரு பார்க்கு பக்கத்துல ஒரு பங்கடை இருக்குது, அங்க போய் நீ விசாரிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த வீட்டுல எத்தனை குடுத்தனம் இருக்கிறாங்க? பின்னாடி 2 கொடுத்தனுங்க, மாடியில ஒரு கொடுத்தனும். அந்த மகேஷ் அவங்க இங்கதான் குடியிருந்தாரு, இப்ப இல்லைங்க. எங்க வீட்டா? தெரியலீங்களே. எப்ப போனா? போன மாசம் மத்தியிலங்க, தேதி ஞாபகத்துல இல்ல. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு வெளியில போனாரு, போனவங்க இன்னும் வரவே இல்லை. வீட்டுல யார் யாரு? நானும் என் சம்சாரத்தோட மாமியாரும் மாமியாரோட மாமி. உன்னை கேட்கலையா? அவன் கூட யார் யார் இருந்தாங்க? அவன் பேசணுங்க, தனியாத்தான் சார். எங்க போயிருப்பான்னு சொல்ல முடியுமா? தெரியலீங்களே. சொந்தக்காரவங்க சிநேகிதன் வீட்டுக்கு போயிருப்பானா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா அட்ரஸே இல்ல. 2-3 மாசம் வாடகை வேற பாக்கி. சொல்லாம போயிட்டான்னு சொன்னீங்களே, அவன் சாமான் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறானா? இருக்குங்க. என்ன சாமானுங்க, எல்லாம் தட்டுப்பட்டு சாமான் தான். பழைய விலைக்கு போட்டா கூட ஒரு நாள் வாடகை தேராது. சரி, ஐயா வந்த விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையே. அது ஜட்ஜி சுரேந்தர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான். என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தான். அந்த குடும்பத்தை கொஞ்ச நாளா காணோம். இவனையாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா இவனையும் காணோம். சரி, வரேன். சரிங்க. வீட்டுக்காரே, என்ன சார்? அந்த பையன் இங்க வந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது லெட்டர் வந்தாலும் சரி, அவனை பத்தின எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே ஸ்டேஷனுக்கு சொல்லணும். என்ன? சரிங்க, நிச்சயமா சொல்றேங்க. ஜட்ஜ் சுரேந்தர் குடும்பம் மறைந்த மாயம். துப்பு கிடைக்கவில்லை. 3 அழகிகளும் அவர்கள் பெற்றோர்களும் எங்கே எங்கே? என்னங்க இந்த ஊரே ரகலப்படுதே, அந்த குடும்பம் எங்கதான் போச்சு? இது வரைக்கும் பேப்பர்காரங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நீயும் கேளு, எங்க எங்க எங்க. 3 எங்க தானே கேட்ட, இப்ப நான் 4வது எங்க சொல்றேன் கேளு. அவங்க வீட்டு வேலைக்காரனையும் காணல. எங்க எங்க. போலீஸ் விளம்பரம் வேற கொடுத்திருக்கீங்களே. ஜட்ஜ் சுரேந்தர் குடும்பம் இருக்கும் இடத்தை பற்றி யாராவது துப்பு கொடுத்தால் தகுந்த வெகுமதி கொடுக்கப்படும். இது எதுக்கு? என்ன வேணாமா? நாளைக்கு அந்த ஜட்ஜி திரும்பி வந்து நான் எங்கடா காணாம போயிட்டுன்னு ஒரு கேள்வியை கேட்டா நாங்க முகத்துல கரிய பூசிக்கிறதா? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ? குறுக்கு விசாரணையா? கடத்தல இருந்தாருன்னா, கொலையா இருந்தாருன்னா, கற்பழிப்பா இருந்தாருன்னா, போலீஸுக்கு இது ஒரு கேஸ். யாராவது வஞ்சம் திட்டிருப்பாங்க. நல்லா வளர்றடி. அவரு விசாரணை கமிஷனர் இருந்தார்ல, ஆனியன் எக்ஸ்போர்ட் ஃப்ராட் கேஸ் தானே? ஆமா. தீர்ப்பு நல்லா தானே எழுதி இருந்தாரு. ஆனா கான்ட்ராக்டர் கருவிட்டு இருந்தாரே. படி படி படி. கான்ட்ராக்டர் கழுவுனானா கொலை பண்ணிட்டானா? இது ஒரு கொலை கேஸ். அது எப்படி தீர்மானமா சொல்றீங்க? ஜட்ஜி சுரேந்தர் மறையறதுக்கு முந்தின நாள் பேங்க்ல இருந்து 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறார். அதுக்கு 4 நாளைக்கு முந்தி அவரோட காரை வித்திருக்கிறார். யாரோ கொலை பண்ணிட்டு மொத்த பணத்தையும் கொள்ள அடிச்சிருக்கிறான். பணத்துக்காக கொலை. சிம்பிள். அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எப்படி எப்படி? ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக்அப் பண்ணிட்டேன். ஜூன் 16ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்து எந்த ரயிலையும் போகல. டாக்ஸி ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டேன். அங்கேயும் எந்த நியூஸும் கிடைக்கல. ஆத்தோரம் போற நம்ம பார்ட்டி 4 போட்ல தேடிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு காலையில வரைக்கும் எதுவும் கிடைக்கல. சரி, அவங்களை நிறுத்துரு. எல்லாரையும் அந்த பங்களாவுக்கு வர சொல்லு. எஸ் சார். உள்ள யாரும் எதையும் தொடாதீங்க, கைரேகை கலைஞ்சிடும். 204 கான்ஸ்டபிள், அந்த கட்டணை ரிமூவ் பண்ணு.
ஒன்றும் கிடைக்கல சார். ஃபர்தரா என்ன சார் செய்ய போறோம்? I am பரமேஸ்வரன், retired state prosecutor, ஜஸ்டிஸ் சுரேந்திரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? உள்ள வாங்க. ஏன் சார், அந்த அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பேப்பர்ல பார்த்தேன். அந்த ஆளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே. சார், அவன் ரொம்ப நல்லவன். இன்ஃபேக்ட் வெரி ஆனஸ்ட். எங்க மறைஞ்சான், எங்க போனான் ஒண்ணும் புரியலையே. என்ன சார் இது, வீடெல்லாம் இப்படி மண்ணை போட்டு தோண்டி வச்சிருக்கீங்க? இது எங்க ரொட்டீன் ப்ரொசீஜர். சார், உங்க ஃப்ரெண்ட் நீங்க பாத்துட்டீங்களே கடைசியா, ஆள் எப்படி இருந்தாரு? பாக்குறதுக்கு வாஸ் குவைட் நார்மல் அண்ட் ஓகே. உடம்பு தான் சரியில்லை. பிளட் பிரஷர், கொஞ்சம் யூரின் சுகர், கொஞ்சம் ஆஸ்மா. மத்தபடி வாஸ் குவைட் நார்மல். ஆஃப் கோர்ஸ் என்ன பார்க்க அடிக்கடி வருவான் சார். ஒய், இன்ஃபேக்ட் எங்க மெடிடேஷன் கிளாஸ் வந்து கலந்துப்பான் சார் அவன். அவங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதிகமா தெரியாது. ஏன் கேக்குறீங்க? உள் விஷயம் தெரிஞ்சவங்களா இருந்தா கேஸ் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஐ சி. மிஸ்டர் சிங், இதுக்கெல்லாம் வீட்டு சர்வன்ஸ் தான் ஐடியல். வேலைக்காரன் தானே சொல்றீங்க? அவனையும் தேடியாச்சு. அவனும் மிஸ்ஸிங். வேலைக்காரன் சரி, சமையல்காரன்? சமையல்காரனா இருந்தாரா? காரன் இல்ல, காரி. ஓஹோ, அட்ரஸ் தெரியுங்களா? தெரியும். பேர் ராதா, துக்காராம், செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கா. சுரேந்தர் வீட்டுல நீங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? ஒரு 3 வருஷம் 2 മാസമാണ്. அந்த குடும்பம் காணாம போயிட்டது. അതെ, ഞാനും കേൾവിപ്പെട്ടു. പക്ഷേ அந்த குடும்பத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். ഓ, ഞാൻ ധാരാളമായിട്ട് പറയും. ആദ്യം ഞാൻ ഇതെങ്ങനെ ആരംഭിക്കും? വന്നു. ജഡ്ജ് സുരേന്ദർ സാറ് നല്ലതൊരു മനുഷ്യനാണ്. പക്ഷേ കണ്ടിപ്പുകാരനാക്കും. വീട്ടില് നല്ല ഡിസിപ്ലിൻഡ് ആണ്. அப்பா, சரஸ்வதி சோத்திரம் வேண்டாம்ப்பா. பாடி ஆகணும். டைம் ஆகுது டாடி. எல்லாரும் சாந்தி சொல்லுங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மீனா, come here. I say come here. அவசரப்படக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்? சரி டாடி. எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்? செஞ்சது தப்புதாப்பா. வாழ்க்கையில எதுக்கும் நிதானம் வேணும். பதறாத காரியம் செதறாது. அப்பா என்ன இந்த மாதிரி லூட் அடிக்கிறீங்க?
அப்பா எப்படி அணியா இது உங்க அப்பாவுக்கு குருதி கொடுத்ததாக்கு ஐயோ எப்படி கட்ட போறாரோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்பா நாளைக்கு தானே வர்றாரு அதுக்குள்ள இன்னொன்னு வாங்கிடலாம் எப்படி வாங்க முடியும் காலையில 8 மணிக்கெல்லாம் தான் வந்து நிப்பாரு லீலா லீலா இதான படிச்சேன் 1000 தடவை ஸ்ரீராம் கேளு ராத்திரியில எழுதுறேன்ப்பா காலேஜுக்கு டைம் ஆச்சு ஐ டோன்ட் கேர் சொன்னதை மீனா சொல்லு என்ன எழுதியாச்சா போதுங்க அவளுக்கு காலேஜுக்கு நேரமாச்சு என்னதான் இருந்தாலும் மத்தவங்க எதற்கு ஒரு பொண்ணோட மனத்தை எப்படியா வாங்குறது ஆமா நீ இப்படி செல்லம் குடுத்து குடுத்துதான் அவங்க கெட்டு போறாங்க The house is going to drop. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் லேபர்ல வர போறேன் ஏன்னா மீனா வந்துட மாட்டேங்காரு உங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல அவரை ஓர் ஹஸ்பண்ட் நீ அனுசரிச்சுக்கோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் வீடு நடந்து நடிச்சே வருது நடந்து நடந்து நானா உங்க அப்பா தான் வச்சுக்க நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போக்குறதா பிசினஸ் சரி வித்தியே எப்போ வருது 7:30 ஆகும் ஏன் எவ்வளவு நேரம் கெமிஸ்ட்ரி பிராக்டிகல் நீ காமர்ஸ்ல படிக்கிற காமர்ஸ் பிராக்டிகல் முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் இங்க வந்துடும் மம்மி பையனை பத்தி சொல்ல முடியாது Excuse me. உன்னாலே சொந்தங்கள் எல்லாமே சொர்க்கங்கள் உன்னாலே சொந்தங்கள் எல்லாமே சொர்க்கங்கள் உலகமே நீ அல்லவா உறவுகள் நான் அல்லவா ராஜா என்னை மன்னித்து விடு Excuse me. Hey, don't you squeeze me, huh? ராணி அழகு உந்தன் மேனி இன்பத்தோணி அழகமல்ல வாணி ராணி அழகு உந்தன் மேனி இன்பத்தோணி அழகமல்ல வாணி இதழ் செந்தூர கிண்ணங்கள் இடசவாழை பந்தல்கள் செந்தூர கிண்ணங்கள் செவ்வாழை பந்தல்கள் மோகத்தின் தாகத்தை தேகத்தின் வேகத்தில் தீர்ப்பாயம்மா லீனா பளிங்கு உந்தன் மேனி ராணி பங்கு கொள்ளவானி மக மமக்க மக மமக்க மக மமக்க கக்க ரே சரீரிக்க ரே சரீரின்னி ரே சரீரிக்க ரே சரீரின்னி லா 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 அலை மோதும்
சிலை உன்னை மெல்ல அள்ள புது கலைகள் சொல்ல சொல்ல என் ஆசை கண்ணில் மின்ன பொன்மேனு என்னில் பின்ன சிலை உன்னை மெல்ல அள்ள புது கலைகள் சொல்ல சொல்ல என் ஆசை கண்ணில் மின்ன பொன்மேனு என்னில் பின்ன சுகமோ வருமோ இரவே தருமோ லீனா அழகு உந்தன் மேனி இன்பராணி அழகு மெல்லவாணி ரரதா வாங்க. எங்க போயிருந்த? அம்மா சொல்லல, நீங்க சொல்ல. மிஸ்ஸஸ் பிரசாத் அழைச்சிருந்தாங்க. வருது. இவ்வளவு நேரமா? செஸ் ஆடுதான். கலை கலைஞ்சிருக்கு. அதுவா, ஷட்டில் கோக் ஆடுதான். இதென்ன கையில சராச்சிருக்கு? அதுவா, ஓடி பிடிச்சு விளையாடணும், விளையாண்டுட்டேன். எத்தனை கேம்ஸ் தான் ஆடினேன்? எத்தனையோ ஆடினோம், ஒரே தமாஷ். அப்பா, மிஸ்ஸஸ் பிரசாத் உங்களை ரொம்ப புகழ்ந்தாங்க. மிஸ்ஸஸ் பிரசாத்ங்கிறதுனால விட்டுறேன். யாரது? எதை கேட்கிறேன்? அதான் உன்னை அடிக்க விட்டு போனானே அவன். சொல்லு. சிவராஜ், உன் காலேஜ் பையனா? கிட்டார் மாஸ்டர். ஓஹோ, அவன் அப்பா யாரு? ஆங்கிலோ இந்தியன். அம்மா ஹிந்து தான். இங்க பாரு, நாளைக்கு கிட்டார் கிளாஸ் நிறுத்து, இல்ல குடும்பம் பாழாயிடும். மேட்னி ஷோனா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஷோனா அப்பா கட்டு வரேன். கல்பனா, இது வந்துடுங்க. லீனாக்கு உடம்பு சரியில்லை. சரி, சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, சும்மா வாங்க உட்கார்ந்து கூப்பிடுறேங்க. இது என்னுடைய எல்டஸ்ட் டாக்டர் லீனா. ஃபர்ஸ்ட் லீனா, செகண்ட் மீனா, தேர்டு லீனா. குட் கேர்ள். எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்திருக்கலாமா? ஓ எஸ். சாருக்கு வாஷ் பேஷன் காட்டு. வந்துடுறேன். ஏன் லேட்டு? உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு? உடம்புக்கு என்ன சொல்லு, என்ன உடம்பு? ஒரு பெண்ணுக்கு சொல்ல முடியாத காரணம் உடம்புல எத்தனையோ இருக்கணும் இல்லையா, அதுதான். அத்தியாவசியம் அழைச்சிட்டு என்கிட்ட சொல்லு. ஏன் சாப்பிடல? பிடிக்கல. ஏன் தெரியல. லீனா, உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, அது மறைக்கிற. நீ மறைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். சொல்லு. லீனா, நீ சிவராஜ் நினைக்கிற, அதனால குழப்பம். பிளீஸ், அவனை மறந்துருமா? இருக்க முடியாதுமா. முடியாததுன்னு எதுவுமே இல்லை. மனசு தீர்மானிச்சா போதும். மனசு தீர்மானிச்சாலும் வயிறு தீர்மானிக்க விடாதுமா. லீனா, லீனா, கொஞ்சம் ஆயத்தா சொல்ல. இந்த காதல் விவகாரம் எப்படி ஆரம்பிச்சது? தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு தெரியாமதான் இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமாங்க. எப்படி நடக்க வைக்க? அந்த அளவுக்கு பெண்களை கவனமாக நடத்திருக்க. என்ன கவனிக்க? உன் பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணிக்க மக்கள் குறைந்த தெரிஞ்சேன். சுரேந்தர் வீட்டு பண்ணுங்கன்னு
பெரிய சொல்லிக்கிற மாதிரியா இருக்கு. அட்ராக்டிவ். Ridiculous for my conduct to dress like. யாரு? சிவராஜ். சிவராஜ். அவ அப்பா யாரு? பெர்னாண்டஸ். தாத்தா ஒரு பஞ்சாபி, பாட்டி ஒரு நீக்ரோ, கொள்ளு தாத்தா ஒரு கொங்கணி. அடி பாதி பொண்ணை இப்படி வளர்க்கிறது பொண்ணை. உங்க அப்பா குதிச்சு போயிட்டானே, நீ கர்ப்பம் தெரிஞ்சிருந்தா. லீனா, நீ குடும்பத்தை டேங்க் பண்ணிட்ட. 1000 வாட்டி சொல்லனே இந்த கிட்டார் கிளாஸ் வேணான்னு. கேட்டியா? பிடிவாதம் பிடிச்சு. இப்போ மம்மி, நான் செத்தாலும் சாக அவர் காதலை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. போது நிறுத்திடு. அப்ப நான் என்னதான் செய்யட்டும் சொல்லுமா? நான் போறேம்மா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது கல்யாணாத இடத்துக்கு போயிடுறேன். I want. Why you? அந்த நிலை கடந்தாச்சு. கடந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? I will. போய் கழிச்சு. Yes. I won't. நான் விதைச்சதை எல்லாம் அறுவடை செய்யணும்னா ஒரு அநாத ஆசிரமமே போல. என்ன லவ் பண்ணல? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயமா? இல்லையா? நான் லவ் பண்ணவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஒரு அந்தப்புறமே போதாது. என் லவ் பண்ண அவ்வளவு சீப்பா? Is it costly? How much? You scoundrel! It's got a life! It's got a family! But it's not my life. It's not my family. நீங்க என்ன லவ் பண்ணலையா? நீங்க என்ன சின்சியரா லவ் பண்ணலையா? I love you. I love Sita. I love Geeta. I love Rita. I love. அப்புறம் ആ കുട്ടി എങ്കിട്ട് യോസന കേട്ടു. ഞാൻ അവിടെ ഇവിടെ കേട്ട് വിസാരിച്ചു, മരുന്ന് വാങ്ങി കൊടുത്തു. ഒന്നും പ്രയോജനമില്ല. ആ കുട്ടി പേടിച്ചു പോയി. അപ്പോൾ ലീന ഒരു യോസന പറഞ്ഞു. ലീന പഠിക്കുന്ന കോളേജില് കുമാറിന് ഒരു പ്രൊഫസർ ഇരുന്നു. അയാൾ ലീന മേലെ ഉയരേ വെച്ചിരുന്നു. லீனா அவர் விரும்பினால? ഇല്ല, ഗർഭം കളിക്കാൻ முடியாத നിലമ വന്നപ്പോ വേറെ വഴിയില്ലാമ അയാളെ കല്യാണം കഴിക്കാൻ സമ്മതിച്ചു. அதுக்கு ப்ரொஃபசர் சம்மதிச்சாரா? ஆமா, அவருக்கு தெரியாதுல்ல. ப்ரொஃபசர் சம்மதிச்சு, கல்யாணம் நடന്നു. அது சரி, லீனாவோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? പിന്നെ ഒത്തുക്കാമ എന്ത് ചെയ്യും? ഒരേ കൊലം ഗോത്രമായി, കല്യാണமும் നടന്നു. இந்த விஷயம் குமாருக்கு தெரியுமா? தெரியும் സാറേ. ലീനാവ് തള്ളി വെച്ചു. டைவர்ஸ் பண்ணலையா? ഡൈവേഴ്സും ചെയ്തിട്ടില്ല. അയാൾക്ക് ரொம்ப അവമാനമായി. ഈ കുടുംബമേ செத்து ഒഴിഞ്ഞാൽ തന്നെ തനക്ക് നിമ്മതിന്ന് അയാൾ കരുതിയിട്ടുന്നു. ஓஹோ, கருவிக்கிட்டு இருந்தாரா? ആമാ. സാറേ സാറേ, ഞാൻ தெரிஞ்சது പറഞ്ഞു കേട്ടോ. അത് നല്ലതായിരിക്കட்டும் തെറ്റായിരിക്കட்டும், നിങ്ങൾ നല്ലപോലെ വിസാരിക്കണം കേട്ടോ. ஹலோ, மிஸ்டர் குமார் இருக்காருங்களா? ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? குட் மார்னிங். நான் இன்ஸ்பெக்டர் சிங் பேசுறேன். ஜட்ஜ் சுரேந்தர் கேஸ் விஷயமா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க உதவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், லீனா இருக்கிறாங்களே உங்க ஒய்ஃப். ஷி வாஸ், சாரி, யுவர் எக்ஸ் ஒய்ஃப். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். லீனா நடத்தையில எனக்கு ஐ நோ தி ரீசன். லீனாவை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம்
எனக்கு ஒரு மட்ட கடிதாசி வந்தது. அதுல என்ன எழுதிருந்தாங்க? அவளுக்கும் கிட்டார் வாசிக்கிற ஒருத்தருக்கும் கள்ள தொடர்பு உண்டுன்னு. அத நீங்க நம்பினீங்களா? இல்ல, கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு அவளை கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டா. சரி. அவங்க அப்பாவையும் கேட்டேன். அவரும் அப்படிதான் சொன்னார். ஆனா அவங்க 2 பேர் சொன்னதும் பொய். ஓ, எப்படி தெரிஞ்சது? என் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். லீனா ரூம்ல அவ பெட்டிக்குள்ள ஒரு கிட்டார் ரகசியமா இருந்தது. அவளுக்கு நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும்னு பல பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ மேல இருந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய காரணமா? நாட் ஒன்லி தட், அவ 8 மாசத்துக்குள்ளேயே பூரண கர்ப்பிணி ஆயிட்டா. அது எப்படி முடியும்? எங்க குடும்பத்துல 10 மாசம் வரைக்கும் தங்குறது இல்ல. இன்னும் குறைக்க சேர்ந்தா உங்களுக்கு மாச கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கா? நான் நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 மாசம் பொறுத்துதான் நமக்கு பாப்பா பிறக்கும். நான் இப்ப அந்த வீட்டுக்கு போக கூடாதா? இன்னும் 2 மாசம் நம்ம பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட பிளே பண்ணலாம். டார்லிங், நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? ஆனா 2 நாள், விதின் 2 days வலி எடுத்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்தேன், குழந்தை எங்க 2 பேர் மாதிரியும் இல்ல. நல்ல கருப்பு, பூனை கண்ணு. உடனே திரும்பிட்டேன். 2 நாள் வலிப்புல குழந்தையும் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் என்னால தாங்க முடியல. அவ உறவே வேண்டான்னு உதறிட்டாங்க. அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை ஏற்பட்டுதா? பகைன்னு சொல்ல முடியாது. சுரேந்தருக்கு கோபம் நேரா வந்துட்டார். நீங்க பெரிய ப்ரொஃபசர், ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில லீனாவை நீங்க புறக்கணிச்சது பெரிய தவறு. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? உங்க பெண் லீனா, அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் இல்ல. பொறுங்க, கேஸோட மறுபக்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் தானே உங்களால ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். போறேன், விசாரிக்கிறேன். இப்ப சுரேந்தர் குடும்பம் காணாம போயிருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அது மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பணத்துக்காக இந்த கொலையோ கடத்தலோ நிச்சயமா நடந்திருக்க முடியாது. செக்ஸ் காரணமா இருக்கலாம். அது எப்படி சொல்றீங்க? சுரேந்தருடைய பொண்ணுங்க அழகுல பிரசித்தம். அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு பல பேர் துடிச்சுட்டு இருந்தாங்க. துடிச்சது இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி? ஏதாவது ரகசியம் உண்டா? கடைசி போட்டு ரொம்ப இன்னசென்ட். அவளை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. 2வது பெண் மீனா, அவ ஒரு மாதிரிதான். குமார், லீனாவை ஊருக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, ராத்திரியில அவ நினைப்பு வராதா? இன்னசென்ட்டா இருந்தேன். கொஞ்சம் மனசு பேதலிச்சிருந்தாக்கா கூட அவளை நான் வயலேட் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு அவ செக்ஸியா பிஹேவ் பண்ணா. அதுக்கு காரணம் லலிதாசிரமம்னு ஒரு ஆசிரமம். அதுல அவ ஒரு டிசைபிள். மிஸ்டர் குமார், எஸ், சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தேவ, உங்க மன வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இல்லையா? பெரிய ஏமாற்றம் தான். அப்போ அந்த குடும்பமே அழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? உண்டா இல்லையா? அந்த ஸ்பெர் ஆஃப் த மொமெண்ட்ல நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். எல்லாம் சடன் ஸ்பெக்டர் தான் உண்டாகும். குழந்தையானாலும் சரி, கொலையானாலும் சரி. வாட் இன்ஸ்பெக்டர், ஆர் யூ ட்ரைங் டு இம்ப்ளிகேட் மீ? வை நாட்? கடைசியில போலீஸ்ங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே. எல்லாருமே சந்தேகப்படுறதுதானே எங்க கடமை. யார வேணாலும் சந்தேகப்படுங்க, என் மேலதான் சந்தேகப்படணுமா? ஏன் சிவராஜ் இல்ல ஒரு பெண்ணை கெடுத்தா இன்னும் என்னென்ன பிளாக்மெயில் பண்ணானோ? பிளாக்மெயில் ஏன் பண்ணணும்? ஏன் பணத்துக்காக ஏன் பண்ண மாட்டான்? அவன செலவாளி, ஊதாரி. நல்லா விசாரிச்சு பாருங்க, சொத்துக்காக அவன் எதையும் செய்வான். அவனை விட்டுட்டு இல்ல, நிச்சயமா விட மாட்டேன். போய் சொல்லாதீங்க. லீனாவோட பேசி இருக்கிறீங்க, பழகி இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவீங்க?
எந்த லீனான்னு கேட்டேன். விளக்கம் சொல்லணுமோ? ஜட்ஜ் சுரேந்திரோட டாக்டர் லீனா. ஓ, அவளா? என் கிட்டார் ஸ்டூடெண்ட். படத்தை எவ்வளவு தூரம்? ஏன் எல்லார்கிட்டையும் பழகிறாங்க சார். எல்லாரையும் படுக்க வரைக்கும் கூட்டு போய்களோ? இன்ஸ்பெக்டர், என்ன கேள்வி பண்றீங்க? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. பதில் சொல்லாட்டா I will arrest you, take you to the station, thrash you and get all that. நான் என்ன தப்பு செஞ்சேன்? செஞ்சது மட்டுமில்ல, தெரிஞ்சதை சொல்லாம இருக்கிறதே குற்றம் தான். சொல்லு, லீனாவை நீ கெடுத்தியா இல்லையா? கெடுக்கிறதா? What do you mean? I mean what I say. ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டோம். குழந்தை உண்டாச்சா? Come on, answer. உண்டாச்சா இல்லையா? அவதான் சொன்னா உண்டாச்சுன்னு. கல்யாணம் பண்ணி சொன்னல? சொன்னா. நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? மறந்துட்டேன். சட்டப்படி ஒன்றும் குற்றம் இல்லையே. சட்டப்படி இல்லை, மனசாட்சிப்படி குற்றம். அதுக்கு கடவுள் தண்டிக்கட்டும். அப்படியா? நேரம் வந்து நிச்சயமா தண்டிப்பார். இப்ப அந்த நேரம் வந்தாச்சு. சுரேந்தர் குடும்பம் மறந்துடுக்கும், உங்களுக்கு சம்பந்தம் உண்டுன்னு நான் சொல்றேன். நிச்சயமா கிடையாது. நான் நம்பல. இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க, பதில் கொடுங்க. இங்க மரியாதையா கேட்டா சரியா சொல்ல மாட்டேன், அங்க மரியாதை கொடுத்து கேட்டா சரியாக சொல்லுறேன். அங்க வந்து சார் பேசிக்கலாம். அவரா ஏதாவது பேசியிருந்தா நிச்சயமா மன்னிச்சிடறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முருகா பேசுனேன். சரி, 15ஆம் தேதியில இருந்து இங்க தானே இருந்த? இல்ல சார், பெங்களூர்ல இருந்த கிட்டார் ப்ரோக்ராம். ப்ரூஃப் உண்டா? டைரியில எழுதி வச்சிருக்கேன். டைரி எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா. சார், வான்னா வரணும். ஓகே சார். நமஸ்காரம். வணக்கம். ஒரு விசாரணைக்காக வந்திருக்கிறேன். விசாரிக்கலாம். ஜட்ஜ் சுரேந்திர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே? தெரியும். அவர் மகன் மீனாவே? அவளையும் தெரியும். அவ இங்க சிஷ்யா இருந்தாளா? ஆமாம், இருந்தாள். ஆனால் அவளுக்கு முழு தீட்சை அளிக்கவில்லை. ஏன்? அவள் உடம்பின் வாசனை விட்டு மேலே வரவில்லை. விளங்கலையே. விளக்குவோம். சொர்க்கத்தை அடையும் மார்க்கம் உடம்பு. ஆனால் உடம்பையே சொர்க்கம் என்று நினைத்து விடக்கூடாது. ஓ, மீனா அப்படி நினைச்சாலோ? ஆமா. அப்போ அவளுக்கு மேல வரக்கூடிய பயிற்சி அளித்தோம். பலன் கிடைச்சதா? இல்லை. அதனால் அவளை இந்த ஆசிரமத்திலிருந்தே நீக்கிவிட்டோம். ஓஹோ. இங்க இருக்கிறவங்கலாம் ஆசையிலிருந்து விலகினவங்களா? நன்றாக கேட்டீர்கள். ஆசை வருவது இயல்பு. சிற்றின்பத்திலிருந்து கிளம்பும் ஆசை சிற்றின்பத்திலேயே முடிந்து விடக்கூடாது. அது பேரின்பத்தை நோக்கி போக வேண்டும். போகுமா? பேஷாக. அந்த யோகம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மீனா இதை புரிஞ்சுக்கிட்டாளா? இல்லை, அவள் எங்கள் யோகத்துக்கு லாயக்கானவள் இல்லை. அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? அதை பற்றி நாங்கள் கவனிப்பதும் இல்லை, அக்கறையும் இல்லை. அவள் மீது ஒரே புகார். நீங்கள் வேண்டுமானால் அவள் தங்கியிருந்த விடுதியிலே போய் விசாரித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, வரேன். ஜெய் சண்டி. யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுன்னே தெரியல. மிஸ்டர் பல்ராம், இந்த ஆசிரமத்தை கண்காணிக்கணும். குருஜியை மறந்துடாதீங்க. அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பானுங்க, இல்ல பேக் பண்ணி ஃபாரினுக்கு வித்தாலும் வித்திருப்பானுங்க. ஏங்க, உடனடியாக அந்த வேலையை கவனிக்கணும். என்ன பாப்பா? தமிழ்நாடு விசாரிச்சாச்சு, சிவராஜ விசாரிச்சாச்சு, லலிதா ஆசிரமம் குருஜியும் விசாரிச்சாச்சு. கேஸ் நகர மாட்டேங்குது. எஸ், குட் ஆஃப்டர்நூன் சார். சாரி சார், மேற்கொண்டு கேஸ் நகர மாட்டேங்குது சார். சார்,
என் கவலை அதுதான். எது வரைக்கும் வந்திருக்கீங்க? விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் கொஞ்சம் கூட நகரலையே. ஒரு சின்ன த்ரெட் கிடைச்சா கூட போதும். முதல்ல இது கேஸே இல்லைங்க. எப்படி எப்படி எப்படி? ஒரு கேஸ்னா ஒரு கொலை நடந்திருக்கணும், 1 லட்சம் கொல்ல போயிருக்கணும், கண்டுபிடிப்பாங்க. இது என்னடான்னா ஒரு குடும்பமே இல்ல காணாம போயிருக்கு. இது கேஸே இல்லைங்க. நீ சொல்லிட்டா போதுமா? அது சரி, இது வரைக்கும் என்னதான் கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அந்த குடும்பத்தை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. அட யாரோ மிரட்டினாங்க, யாரோ சண்டை போட்டாங்க, யாரோ தகராறு பண்ணிக்கிட்டாங்கன்னு எதுவும் இல்ல. ஒவ்வொருத்தனை கேட்டா ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அது இந்த கேஸுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படல. நாட் ட்ரேசபிள்னு போட்டு கேஸ முடிக்க வேண்டியதானே? உனக்கு என்ன சுலபமா சொல்லிட்டேன். கமிஷன்ல இருந்து எல்லாரும் என்னதானே நம்பிக்கிட்டு இருக்காங்க. முடியலன்னா அதுக்காக என்ன பண்றது? சிங்க அகராதியில முடியாதுங்கிறதே கிடையாதுடி. ஒண்ணு அந்த குடும்பத்தை கண்டுபிடிப்பேன், இல்ல அதை அழிச்சவனை கண்டுபிடிப்பேன். செய்யுங்க, ராத்திரி பூரா விளையாட்டுங்க. ஏயா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? பழனிய காணலைங்க. பழனிங்கிறது யாரு? என் மகங்க. என்னையில இருந்து காணோம்? முந்தா நாள் பகல்ல இருந்துங்க. யார் பேர்லயாவது சந்தேகம் உண்டா? உண்டுங்க. யாரு? பழனிங்க. பழனி தானே காணாம போனது. மறுபடியும் பழனி மேல சந்தேகம்னா என்ன அர்த்தம்? இந்த பழனி வேலைக்காரங்க. வேலைக்கார பழனி குமாரி பழனியம்மாளை ஏத்திக்கிட்டு ஓடிட்டான், அவ்வளவுதானே? ஆமாங்க. ஆமா, எந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிற? பழனிங்க. மறுபடியும் 3வது பழனியா? பழனி தான் அந்த வேலைக்காரன் ஊருங்க. ஓஹோ. அம்மா, நீ எங்க இருக்கிற? பழனிங்க. வட பழனிங்க. பழனி ஆண்டிங்க வேண்டிங்கயா, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வாலிப பையனை வேலைக்காரனா சேர்க்கலாமா? அதாங்க தப்பா போச்சு. ஏயா 2 வருஷமா அவன் வீட்டுல குடியிருந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாதா? தெரியாதுங்களே. ஆமா, அவன் வீட்டுக்கு யாரையாவது கூட்டு வரதுண்டா? அதெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. அவன் ஒரு மாதிரி டைப்பு. தனியாத்தான் வருவான், தனியாத்தான் போவான், எப்பவும் தனியாத்தான் இருப்பான். வீட்டை விட்டு போனப்போ ஏதோ ஓட்ட உடச்சல் சாமான் எல்லாம் விட்டுட்டு போனான்னு சொன்னியே, எல்லாம் இருக்குது இல்ல? இருந்துச்சுங்க. இடத்தை அடைச்சிட்டு கிடக்குதுன்னு நேத்து தான் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டேன். எங்க இருக்கு குப்பை தொட்டி? அதோ அங்க இருக்கு சார். வாங்க வாங்க. அடப்பாவீங்களா, இதை விட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க சார். ஆமா, இந்த தெருவுல தினமும் குப்பை எடுப்பியா? தினம் எடுத்துறேன் சார். தினமும். நேத்து எடுத்தது எங்க கொட்டின? இந்திரா டாக்கீஸ் சார். வண்டியில ஏறு. சைக்கிள் ஏறியா? வண்டி மாடு ஓடி போடு சார். சரியா ஓடாது. ஏறு, உட்காரு. உட்காந்தியா? வா, வந்து காட்டு. எங்க கொட்டின? அங்கதான் சார். வா, கிட்ட வா, வந்து காட்டு. சார் வாயாங்க. எந்த இடம்? அதாங்க. இங்கயா? இங்க எங்கதான் சார் கொட்டின? எங்கயா கொட்டின? சார், நீங்க எல்லாம் வந்துட்டா நாங்க எப்படி சார் பிழைக்கிறது? பூலோகத்து ரொம்ப
ஊர்வசி, மேனகா, இந்த 3 பேர். இந்த 3 பேரையும் காதலிக்கிறேன். இந்த 3 பேர்ல ஒருத்தியோடு ஒரு இரவு இருந்தால், மீனா குளித்து விட்டு வரும்போது அவள் பருவ எழில் என்னை கலக்குகிறாள். அந்த குமரியை அப்படியே அள்ளி எடுத்து ரீனா கிடைக்கும் சின்ன மொழி. அது மட்டும் என் கையில் கிடைத்தால் புது உலகத்தை அவளுக்கு காட்டு. ஜோகி, எஸ்ஆர்ஜி கேரேஜ். அந்த எஸ்ஆர்ஜி கேரேஜ்ல ஜோகின்னு ஒரு மெக்கானிக் இருக்கிறான். அவனுடைய கூட்டு. எஸ் சார். ஏசி ப்ளீஸ். சார் நல்லா சார். சார் குட் மார்னிங் சார். பேர் என்ன? வந்து சார் ஜோகி சார். என்ன வேலை பாக்குற? வந்து சார் ஸ்கூட்டர் மெக்கானிக் சார். மகேஷ் தெரியுமா? வந்து சார் மகேஷ தெரியுமா? சார் 2 வருஷமா தெரியும் சார். பொம்பளைங்க விஷயத்துல அவன் எப்படி? சுத்த அல்கா சார். இப்ப எங்க போயிடுறான்? தெரியாது சார். தெரியாது சார் தெரியும் சார். அடிக்கடி பெங்களூர் போட்டா சொல்லலாம் சார். அங்க எங்க பண்ணுவானா? சார் சரஸ்வதி நகர்னு சொல்லுவா சார். அவன் எப்படி இருப்பான்? வந்து சார் கருப்பா குட்டா சார். வீட்டுல போட்டோ இருக்குது சார். நான் சொல். எஸ் சார். கூட போய் போட்டோ கொண்டு வரேன் சார். மெதுவா அடிப்பா. அதுல உள்ள நம்பர் எல்லாம் கொட்டிட்டு போகுது சார். இவனே தான் சார். சார் சார் அவனை இப்போ பிடிச்சிடலாம் சார். நான் அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வரேன். நீ ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போய். பணம் இருக்குல்ல? ஓகே. சில்லாக்கா சில்லாக்கா. பன்றி 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 சவிக்குமா இருக்கியா? இந்த மறு போடாத உனக்கு வாங்கி தந்துருக்குறேன். நாக்கா ಚೆನ್ನಾಯ್ತು. ரொம்ப நல்லா இருக்கு. சென்னாய்க்கு நல்லா இருக்குமா? இதை நான் உனக்கு தானே வாங்கி தந்தேன். யாரு? யார் அது? பூஜை வேடையில கரடி. எத்தனை நம்பரா? இது 100ஆம் நம்பர். எங்கேயுமே கிடைக்காத. இதுக்குன்னு வாங்கி தந்தேன். அடைச்சி நான் அதை கேட்கல. இது வீட்டு நம்பர் 8. நரிசா குடிச்சிட்டு போறதுக்கு. யாரு? உங்க அப்பாவா? நமஸ்காரம் சார். நல்லா இரு, நல்லா இரு. என் அப்பா இல்ல. என் வீட்டுக்கு நம்பரே இல்ல. என்ன இது நம்பர் இல்லைன்னா எப்படி தபால் வரும்? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தபால்காரர் கொண்டு போறாரு. நம்பர் தெரியாம எப்படி வரும்? என்ன சாப்பிட்டா நம்பரே தெரியல. யோ சிறகா தேதி சரஸ்வதி நகர் பெங்களூரு மாடு சாக்கு கரெக்ட் ಬರ್ತಾಯ್ತ समझी? புரியுதா? இல்லையா? எனக்கும் புரியல. நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்னு இந்த அம்மா தான் சொல்லணும். ಹೋಗು ಹೋಗು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡು. நோடு நோடு. 9 குழந்தை வர. என்ன சுருட்டை பிடிச்சுக்கிட்டே வந்திருக்கிறான்? விடிஞ்சு போச்சா? வரட்டுமா? ரிக்ஷா. ஏய் ரிக்ஷா. அப்படி போத்தான். எங்க போவ? எடுத்துக்கிட்டேன். தெளிவா பேசுறேன். தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. எங்க போலாம்? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம், நமக்கு தெரிஞ்ச இடம். போலவா? தெரிஞ்சிருந்தானே போலாம். போயா. ஜட்ஜு வீட்டுல எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருந்தேன்? 2 வருஷம் வாங்க. இது என்னென்ன வேலை செய்வேன்? எல்லா வேலையுமே நான் தான் செய்வேன். கார் கூட நான் தான் ஓட்டுவேன். ஜட்ஜுக்கு உனக்கு ஏதாவது தகராறு உண்டா? அப்படியே அவனுக்கு ஒரு குணம் எப்படி? ரொம்ப நல்லவங்க. அந்த அம்மா ரொம்ப தனியமானவங்க. இந்த பொண்ணுங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரி, அவங்க அத்தனை பேரும் ஒரே நாள்ல காணாம போயிட்டாங்களா? அது எப்படி? தெரியாதுங்க. எதுவுமே தெரியாதா? நிச்சயமா தெரியாதுங்க. கடைசி அவங்களை எப்ப பார்த்த? கடைசியா
ஜூன் மாசம் 17ஆம் தேதி காலையில. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா? எப்படி? ஜூன் மாசம் 17ஆம் தேதி இருக்குங்க. அதுல தேதி இருக்கு, ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கு அது எப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு தாங்க எனக்கு கணக்கு தீர்த்து வேலைக்கு வேணாம். நாங்க ஏன் சொன்னாங்க? ஊருக்கு போறேன். நாங்க எந்த ஊருக்குன்னு சொன்னாங்களா? தெரியாதுங்க. அவங்கதான் ஊருக்கு போனாங்க. நீயே ஊரை விட்டே போயிட்ட. என்னங்க இது, பொழைக்க வேண்டாமா? அதனால அவசரப்பட்டு போயிட்டேன். நான் ஒன்னும் அவசரமா போறீங்க, மெதுவா தான் போனேன். நான் போன வண்டி கூட பேசஞ்சர் வண்டி. உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம போயிட்டேன் இல்ல? அவனுக்கு பணம் கொடுக்கணும், சொன்னா பணம் கேட்பான், அதான் சொல்லாம போயிட்டேன். பேப்பர் பிடிக்கிறது உண்டா? இல்லைங்க. ஜட்ஜி குடும்பம் காணாம போனதை பத்தி உனக்கு யாருமே சொல்லலையா? யாருமே சொல்லலைங்க. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அந்த குடும்பம் காணாம போனதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது? தெரியாதுங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்லாது. இல்லைங்க. ஜட்ஜி பொண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டா? ஐயோ, அவங்க எனக்கு சகோதரி மாதிரி. போய் சொல்லாத. இல்லைங்க. அப்படியெல்லாம் ஆசைங்க, அதை எழுதி தீர்த்துக்கிறது. கடைசி பெண் ரீனாவோட எப்படி பழகுவ? நல்லாவே பழகுங்க. எப்பவாவது அவளை பயமுறுத்திருக்கிறியா? இல்லைங்க. போய் சொன்னார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்பா அம்மாவை கேட்காம இந்த பொண்ணுங்க வெளியே போவாங்க, அப்ப பயமுறுத்துவேன். கெட்ட எண்ணத்தோட பயமுறுத்திருக்கிறியா? இல்ல சார், நிச்சயமா இல்ல சார். சார் இங்கே நிக்கிறேன் சார். சார் எனக்கும் பதில் சொல்லுங்க சார். தேர்ட் டிகிரியில இறங்க வேண்டியதுதான் சார். எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. ஜூன் 17ஆம் தேதி இந்த குடும்பம் வெளியூர் போயிருந்தா ட்ரெயின்லயும் போயிருக்கலாம். எதுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பத்தல சார். தட்ஸ் தி பெஸ்ட் வே. Welcome, Mr. Singh. Please take a seat. Thank you. Mr. Singh, இந்த விஷயம் இல்லாம நம்மகிட்ட வரமாட்டீங்களா? ஆமா சார், ஜூன் மாசம் ரிசர்வேஷன் சார்ஜ் அப்ளிகேஷன் வேணும் சார். லாஸ்ட் இயர் மிஸ் வயலட்னு ஒன்று கண்டுபிடிச்சீங்களா? அது எப்படித்தான் கண்டுபிடிச்சீங்க? டோட்டலி ஷோஸ் யுவர் ஸ்கில். அப்படியா? இந்த ஜூன் மாசம் 17ஆம் தேதி 4 பெண்களும் ஒரு ஆணும் குடும்பத்தோட போயிருக்காங்களா பாருங்க. ஏன் சார்? சார் ஒரு ஜட்ஜி ஒருத்தர் ஒரு குடும்பத்தோட காணும் சார். நானும் பேர் சர்வீஸ் எவ்வளவு கஷ்டப்படுறது சார். ஒரு சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேன் சார். டெய்லி ஒரு சார் நைட்டு 10:25 ட்ரெயின் தானே தர்றீங்க? ஆமா சார். Nothing? Nothing? Chandran, age 61. சுரேந்தர், அந்த கையெழுத்து சாம்பிள் கையெழுத்து லெட்டர் ஒன்று பிரீஃப் கேஸ் இருக்கேன். ஆமா சார். ஆமா சார், ரெண்டும் ஒரே கையெழுத்து தான் சார். கீழே அட்ரஸ் பாருங்க. 16 பட்டேல் அவனிங்கிறத எழுதி 16 ஃபீட் எழுதி அடிச்சுட்டு 22 ஸ்ரீராம் ஸ்ட்ரீட் போட்டுக்காரு. எக்ஸாக்ட்லி சார், யூ ஆர் கரெக்ட். சோ ஜட்ஜ் சுரேந்தர் ஆர்எஸ் சந்திரங்கிற பேர்ல ஜூன் மாசம் 17ஆம் தேதி ராத்திரி 10:25 ட்ரெயினுக்கு ஹைதராபாத் போயிருக்காரு. ஆனா ஒரு ஒய்ஃபும் பொண்ணுகளும் கூட போக என்ன ஆனாங்க?
என்ன நினைக்கிறீங்க? ஜூன் மாசம் இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் தங்கினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா? ஒண்ணு, சாரி சந்தர். இவரா? இவர் இங்கதான் இருக்காரு. 4 மாசமா? 4 மாசமாவா? ஆமா. அனுமதி இல்லாம உங்களை பார்த்ததுக்கு மன்னிக்கணும். மிஸ்டர் சந்தர், நீங்க யாரு? போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, என்ன வேணும்? நீங்க தான் வேணும். நானா? ஆமா மிஸ்டர் சுரேந்தர். So, you have come with police. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். அது என் உரிமை. உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொச்சின்ல. அங்க இல்லைன்னு சொல்றேன். அட்ரஸ் தட்டுமா? You have disturbed me, Mr. Police Officer. காரணம் இல்லாம தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆமா, நீங்க ஏன் உங்க சொந்த பேரை மாத்துறீங்க? நான் யார் நீங்க காட்டிக்க விரும்பல. ஏன்? யாராவது உங்க மாதிரி இங்கிருந்து தெரியாம டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான். ஒரு ரிட்டையரான நீதிபதியை யார் தொந்தரவு செய்ய போறாங்க? எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களுக்காக பண்ணுவாங்க. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது உண்டா? உண்டு. உங்களை காதலன்னு பேப்பரில் நியூஸ் போட்டிருந்தது, அதை படிச்சீங்க? இல்ல. நான் உங்க ரூமை செக்அப் பண்ணலாம். நான் இதை அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதியோட தான் வந்திருக்கேன். ராம், சார் ரூமை செக் பண்ணுங்க. சார், பத்திரிகையை படிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அந்த பத்திரிகையை பெட்டி கூட வச்சிருக்கீங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்க ஹாஸ்பிட்டல். சுரேந்தர், நீங்க ஒரு உயர்ந்த நீதிபதி. உங்களுக்கு நிறைய புகழ் உண்டு. நீதிக்காக எந்த தியாகமும் பெருசு இல்லைன்னு நீங்க பல கூட்டத்தில் பேசியிருக்கிறீங்க. நீதியின் சார்பில் உண்மையை சொல்லுங்க. உங்க குடும்பம் எங்க இருக்கு? சொல்லுங்க, உங்க குடும்பம் எங்க இருக்கு? நான் தான் சொன்னேனே. என்ன சொன்னீங்க? கொச்சியில இருக்காங்கன்னு. அது உண்மை இல்லை. உண்மைதான். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. கேரளா போலீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. கொச்சியில அப்படி யாரும் இல்லை. இந்த ரிப்போர்ட் சரியில்லை. நல்லா விசாரிக்க சொல்லுங்க. மிஸ்டர் சுரேந்தர், விளையாடாது. ஐ டெல் யூ, திஸ் ரிப்போர்ட் இஸ் நாட் கரெக்ட். கொச்சியில உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? சொந்தக்காரங்க இருந்தா தான் ஒரு ஊருக்கு போகணுமா? பின்ன எங்க தங்குவாங்க? வாடகை வீடு இல்ல? நிறைய இருக்கு. அப்படின்னா நீங்க கொடுத்த அட்ரஸ் ஒரு வாடகை வீடா? அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா அவங்க இப்ப அங்க இல்ல. எங்க போயிருப்பாங்கன்னு ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவர் தெரிஞ்சுக்க வேணாமா? தேவையில்லை. ஏன்? என் சொந்த விவகாரத்தை சொல்லணுமா? பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, அவங்க என்னோட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன சண்டை? தயவு செஞ்சு இதுக்கு மேல என் விவகாரத்துல தலையிடாதீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வாசல் படி இருக்கு. சாரி சார், தலையிட வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க எப்போ ஊருக்கு போனாங்க? ஜூன் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்களா? இல்ல, முந்தி ஒரு தடவை போனப்போ என்கிட்ட கொடுத்த அட்ரஸை தான் இப்ப நான் உங்க கிட்ட கொடுத்தேன். அங்க இல்லையே, அதுக்குன்னு பதில் சொல்றீங்க? எனக்கு அக்கறை இல்லை. அவங்க அங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு போக்கு. பாருங்க, என் மனைவி மக்களை காணலே நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. நீங்க ஏன் வீணா அலட்டிக்கிறீங்க? அனாவசியமா கேஸ் ஜோடிச்சு என்ன துன்புறுத்தாதீங்க.
மனுஷன் கொஞ்சம் கூட நிக்க விட மாட்டேன்றாரு. ரொம்ப அதிசயமா இருக்கு. ரொம்ப அழுத்தம் தான் சார். ஒருவேளை அவர் சொல்றது நிஜமா இருக்குமோ? நீங்க ஒண்ணு அதெல்லாம் நம்பாதீங்க சார். ஒரு ஜட்ஜ் இப்படி எல்லாம் போய் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? சார் அவரும் மனுஷன் தானே, ஏன் சார் குற்றம் பண்ணக்கூடாது? மிஸ்டர் சிங், அந்த மனுஷனை பார்த்தா நல்லவரா தான் எனக்கு தோணுது. சார் அவர் நல்லவரா இருந்தா ஹோட்டல்ல என்கிட்ட ஏன் சார் போய் சொல்லணும்? அப்படி என்னதான் சொன்னாரு? அவங்க குடும்பம் மறைஞ்சதை பத்தி பேப்பர்ல தான் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டார் சார். ஒருவேளை பேப்பரே பார்க்கலையா என்னவோ? நோ நோ சார், அவரு பெட்டியில அதே பேப்பர் இருந்து சார், அதுவும் பட்டா எழுத்துல. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லைங்க, அவர் ஊரை விட்டு ஓடினப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல RS சந்தர்னு பேரை மாத்தி கொடுத்திருக்காரு சார். இஸ் இட்? எஸ் சார். ஒரு நல்ல மனுஷன் அப்படி செய்வாரா சார்? உண்மைதான். அவர் ஏன் எல்லாத்தையும் டினை பண்றாரு? சட்டம் தெரிஞ்சிருக்கு, அதனால மறுக்கிறாரு. வேலைக்காரன் எதுவுமே செய்யலன்னு சொல்றான், அவரும் எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. இந்த கேஸ் நம்ம எப்படிதான் சால்வ் பண்றோம்? சார் கமிஷனர் உங்களுக்கு போன் பண்ண காலையில போன் பண்ணாரு. ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இந்த கேஸையா இவ்வளவு நாள் இழுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சொல்றது சரிதான் சார், ஆனா நான் என்ன சார் செய்ய முடியும்? மிஸ்டர் சிங், நீங்க ஏதாவது ஃப்ரெஷ்ஷா யோசனை பண்ணுங்க சார். நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாளைக்கு நான் பெங்களூர் போறேன். என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல ஏதாவது கிடைச்சா கிடைச்சதுதான், இல்ல இந்த கேஸுக்கு அவர் கும்பிடு சார். டோட்டலி ஃபிட் அப் சார். बेटा बंड्री बंड्री ಕೂತ್ಕೊಳ್ರಿ. ಸಾರು ನಮ್ಮದೇ ಊರು. நான் மெட்ராஸ். இங்க டெலிபோன் ஃபேக்டரியில ஃபோர்மேனா இருக்கு. బాకీ తర్వాత ఇస్తాను. పర్వాలేదు, నీ వచ్చి. సార్ చాలా మంచివారు. మీరు తీసుకుంటారా? వేణం జానకి వేణం. జానకి ఇవరు ఈ ఊరే మద్రాసు. తీసుకోండి. எடுத்துக்கோங்க. மச்சானுக்கு பால்லாம் பிடிக்காதா? அதெல்லாம் ஒண்ணுமே. வாங்க மச்சான். நீ யாச மச்சான். என் மச்சான். ஆஷா மச்சான் மீசை மேலே ஏக்கம் வச்சேனே. 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 ஏங்கி நின்ன அலசு பொண்ணு எதிரில் வந்தேனே. ஏங்கி நின்ன அலசு பொண்ணு எதிரில் வந்தேனே. ஆசை 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 புதுசு 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 லலலலலலல. கட்டிக்கரும்பே கட்டிக்க சொல்லி கண்ணால் சொன்னேனே. கட்டிக்கரும்பே கட்டிக்க சொல்லி கண்ணால் சொன்னேனே. கையும் உதறி காலும் உதறி ஒதுங்கி நின்னானே. கையும் உதறி காலும் உதறி ஒதுங்கி நின்னானே. வாங்க மச்சான், ஜோரா வாங்க மச்சான்.
கிட்ட வாங்க மச்சான் அள்ளி தாங்க மச்சான் ஆசை மச்சான் மீசை மேல ஏக்கம் வச்சேனே ஆசை மச்சான் மீசை மேல ஏக்கம் வச்சேனே எங்கிலும் ஆசை பொண்ணு எதிரில் வந்தேனே சின்ன பொண்ணு நடைய பாரு சித்தரும் பாட்டம் ஐயோ ஐயம்மா ஐயப்பா சின்ன பொண்ணு நடைய பாரு சித்தரும் பாட்டம் இவ சிரித்து பேசி நெருங்கி வந்தா வாழ கண்டாட்டம் எலசு வரும் வயசும் வரும் எனக்கு ஒண்ணுதான் இரவு வரும் பகல் வரும் கணக்கு ஒண்ணுதான் డబ్బంటే రండి అప్పంటే పొండి ఎవరొస్తే నాకేమయ్యా చూడకంట ఎందుకు మాట ఆశామచ్చ మీసాల ఏకం వచ్చేనే ఆశామచ్చ మీసాల ఏకం వచ్చేనే ఎంగి నిన్న ఆశపొన్న ఎదిరిల్ వందేనే மேடையிலே யோகி என்ன பேசி நடிப்பான் அவன் மாடியிலே ரகசியமா கால பிடிப்பான் என் கால பிடிப்பான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா எனக்கு தாழ்ச்சி உயர்ச்சி இல்லை வாப்பா தொட்டதோ திறப்பது என் கதவு ஆஹா கெட்டதோ கிடைப்பது என் உறவு ஆசை மச்சான் மீசை மேல ஏக்கம் வச்சேனே ஆசை மச்சான் மீசை மேல ஏக்கம் வச்சேனே ஏங்கி நின்ன ஆசை பொண்ணு எதிரில் வந்தேனே மெத்த இருக்கையிலே கத்த விட்ட அத்த மாமா உனக்கு இருக்கு மெத்தையிலே பார்க்காத வயசில்ல போகாத ஊரில்ல ஆளில்ல வாயா எழுந்து வாயா உள்ள வாயா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமை. எதுக்கு ஆபீஸ் பணத்துல 5000 ரூபாய் எடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஆபத்துன்னு கடன் கொடுத்தேன். அந்த பையன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். நான் ஜெயிலுக்கு போற நிலைமை. ఎవరు సార్ వాడు மகேஷ்னு ஒரு பையன். మగేషా ఏ ఊరు என் ஊர் தான். మద్రాసా அவனுக்கு தெரியுமா? అయ్యో బాగా తెలియదు సార్ అవును వాడు ఎక్కడికి వెళ్తాడు సార్ தெரியலையே, ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. ఊరు దొంగ వెదవా అశిషు 5 రోజులు రాత్రి డబ్బు ఇవ్వాలి సార్ 22 బాటిల్స్ డబ్బు కొడుకుని సార్ ஐயோ பாவம், நீ நம்ம கேஸ் தானே? ஆமா, அவனை நம்பி எப்படி ஏமாந்தனே? ఏమి చేశాడు సార్ ఇంతకు ముందు డబ్బు బాగా సెలవు చేశాడు సార్ ஆமா, என்ன பெருசா செலவு பண்ணிட்டு போறான்? ஒரு 100-200 செலவு பண்ணிருப்பானா? అయ్యో 2000 సార్ దో ఈ రింగు కూడా அவன் தான் வாங்கி கொடுத்தான் சார் அப்படியா? அவனுக்கு ஏது இவ்வளவு பணம்? అది ఏమో నాకు తెలుసు సార్ వాడు ఊరు నుంచి డబ్బు కొని ఉంటాడు సార్ கடைசியா நீ ஏமாந்துட்ட. నేను ఏమారలేదు సార్ వాడు నన్ను మిரட்டாడు సాர் உன்னையா மிரட்டினா? ஒரு குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண போலீஸ்க்கே சவால் விட்டேன் அப்படின்னு மிரட்டாడు సార్ அப்படியா சொன்னா? అవునండి రాత్రిలో வந்து కழுத்து నెరికిடுவான்னு பயந்துட்டு விட்டுட்டேன் సార్ అది పోనండి మీరు రండి సార్ ఇల్లు వచ్చి సార్ எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்கணும். நான் அவசரமா டாக்டர் கிட்ட போகணும். நான் நாளைக்கு வரேன். సారు సార్ குட் மார்னிங் சார். வாங்க. போன காரியம் என்னாச்சு? என்ன 1 மணி நேரம் போர் வச்சா, கடைசியா சின்ன குழி கொடுத்தா. இந்த வேலைக்காரன் மகேஷ் தான் இந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிருக்கான். காரணம் என்ன? செக்ஸா இருக்கலாம், பணமா இருக்கலாம். அப்போ இந்த கொலையை அவன் எங்க பண்ணிருப்பான்? இந்த ஊர்ல பண்ணிருந்தா 4 பாடியும் மறைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால அவன் வெளியூர் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு வேலைக்காரனோட 4 பொண்ணுங்களும் சேர்ந்தாப்புல வெளியூர் போவாங்களா? ஏன் போக கூடாது? புருஷனோட ஃப்ரெண்டா 3 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அந்த அம்மா கொச்சி போவாரணும். யாரோட போவா? நம்பகமான ஆள் வேலைக்காரன் அவனோட போயிருக்கா. அங்க ஏதோ ஏடா கூடமா நடந்துகிட்டு இருக்கிறான். தகராறு வந்திருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டான். கேஸே முடிஞ்ச மாதிரி தான் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கையை கொடுங்க. ப்ளீஸ் வெயிட். ஆனா ஒரு விஷயம்,
பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பிரைவேட் டாக்ஸி இதெல்லாம் விசாரிச்சாச்சு. 4 பொண்ணுங்களும் வெளியூர் போகல. அதான் எனக்கு ப்ராப்ளம். அப்போ இந்த கொலை இந்த ஊர்லயே நடந்திருக்கணும். குழப்பம் தான் சார். மாஸ்டர் சார், எதுவும் கிடைக்கல சார். சரி பார்க்கலாம். ஓகே சார். The case comes to nothing. To nothing. All shot. இது ஒண்ணுமில்லை. கேஸும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஒரு மண்ணும் இல்லை. கான்ஸ்டபிள்ஸ், அட வாங்கப்பா போலாம்.
உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்க குடும்பம் என்ன ஆச்சுன்னு சொல்லிடுங்க. 100 தடவை சொல்லிட்டேன். கொச்சின் போயிருக்காங்க. கொச்சின் பூரா விசாரிச்சுட்டோம். அப்படி யாரும் அங்க போகல. அங்க போலன்னா வேற எங்கேயாவது போயிருப்பாங்க. சுரேந்தர், நீங்க உயர்ந்த பதவி வகிச்சவங்க, போய் சொல்லாதீங்க. மிஸ்டர் கமிஷனர், நீங்க என்ன மிரட்டுறீங்க? இல்ல, உண்மையை சொல்லுங்கன்னு நான் வற்புறுத்துறேன். ஐ எம் சாரி. வற்புறுத்துறது நான் இப்படி இல்லை. வீணா குற்றம் சாட்ட ஆசைப்படாது. ஆசைப்படல. ஆசைப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. போலீஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சுரேந்தர், அதிகம் பேசாதீங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. காட்டுங்க. இது எங்க கிடைச்சது? உங்க வீட்டுல. இதையா என்கிட்ட காட்டுறீங்க? இதுல ரத்தக்கரை எப்படி வந்துச்சு? சொல்றேன். என் மனைவி மாடிப்படியில இருந்து தவறி விழுந்துட்டாங்க. அப்படியா? டாக்டர் கிட்ட கூட்டு போனீங்களா? இல்ல. ஏன்? சுரேந்தர், நீங்க ரொம்ப நல்லாவே போய் சொல்றீங்க. உங்க குடும்பத்துல இருந்த அத்தனை பேரையும் நீங்க கொன்னுட்டீங்க. என்ன ப்ரூஃப்? இதோ உங்க ஆசை மகன் 3வது பொண்ணு ரீனா. என்னப்பா? ஒரு பாவி மாதிரி, ஒரு பாவி. சுரேந்தர், அவங்க என்ன செஞ்சு என்ன பண்ணு கேட்காதீங்க. நிச்சயமா நம்புங்க சார், நான் கொலை பண்ணல. சத்தியமா சொல்றேன் சார், நான் கொலை பண்ணல சார். எல்லாம் சுரேந்திர சார் போய் சொல்றாருங்க. உண்மையை சொல்லிடு, இல்ல நீ தூக்குல தொங்க பட்டிட்டு வர. நிச்சயமாக இல்ல சார், நான் செய்யவே இல்லை. சொல்லிடு, சொல்லிடு. சொல்றேன் சார், இப்ப நான் சொல்றது கூட சத்தியமா உண்மை. கேளுங்க. சுரேந்திர சார் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த பெண்கள் பயந்து நடுங்கிட்டே இருப்பாங்க. அவருடைய கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காது. பெரியம்மா கூட பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் லீனா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கதை, மேற்கொண்டு சொல்லு. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஒரு வாரம் சாப்பிடல. பொண்ணை போட்டு அடிக்கடி அடிச்சு விட்டாங்க. மற்ற 2 பொண்ணுகளையும் வீட்டுல வச்சுக்க இஷ்டம் இல்லாம திருப்பதிக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. வாரம் சனி ஞாயிறுல வந்து போவாங்க. சுரேந்தர் அவங்களுக்கு நிறைய புத்தி சொல்லுவாரு. அவங்க ஆரம்பத்துல ரொம்ப உஷாராத்தான் இருந்தாங்க. இந்த 2 பொண்ணுகளையும் சுரேந்தர் கோயில், மடம், காலக்ஷேபம் அழைச்சிட்டு போவார். அவருக்கு அநேக சாமியார்களை தெரியும். அந்த சாமியார்கிட்ட இந்த பொண்ணுகளை பழக்கி வச்சார். அது எனக்கு பிடிக்கல. ஏன்பா? சாமியார் மாதிரி இருக்கிறாங்க. வாலிபமா அழகா தலையை சீவி விட்டுக்கிட்டு தளபலன்னு பட்டு விடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்துக்காரங்க எல்லாரையும் சொல்ற. பாதி பேர் அப்படித்தான் சார். லலிதானந்தன் ஒருத்தர், அவரை சுரேந்தர் நம்பினாரு. பொண்ணுகளை அவர்கிட்ட தியானத்துக்கு எழுப்பினாரு. அந்த பொண்ணு மீனாவுக்கு தீட்சை கொடுக்கணும்னு ஒரு பயங்கர வழியில திருப்பி விட்டுட்டாரு லலிதானந்தன். என்ன வழி? ஆனந்தம் மூலமா பேரானந்தத்தை அடைய ஒரு வழி. அதுக்காக கன்னி பூஜையே நடத்தினார். எனக்கு முதல்ல இதெல்லாம் தெரியாதுங்க. இந்த பொண்ணு மீனா அடிக்கடி ஆசிரமத்துக்கு போகும், ஆனா உள்ள போகாது. அதான் பெரிய சாமியார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால இப்படி மாந்தோப்பு வழியா காட்டை இருக்குல்ல, அங்க போகும். ஒரு நாள் எதிர்பாராம மாந்தோப்பு உள்ள நடந்து போனேன். சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. காட்டைக்கு பக்கம் போனேன். எட்டி பார்த்தேன். ஒரு கடா மாதிரி சீடன் இந்த மீனால கையில வச்சுக்கிட்டு சும்மா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சிரிச்சுக்கிட்டே உடம்பு பூராவையும் காட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. விடு விடுன்னு காருக்கு திரும்பிட்டேன். அப்படியே கார்ல துண்டிக்கிட்டேன். உடம்பு தகிச்சு எடுக்குது, மூளை கொதிக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு. மீனா வந்தா, முன்னால ஏறினா, உட்கார்ந்தா, மனசு துடிச்சுது. அதுவரை அவன் மேல இருந்த ஆசையை கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன். இப்போ மீனா கெட்டு போயாச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஆசை எனக்கு கீறி அடிக்குது. அவளை முறைச்சேன். துணியை சரி பண்ணிக்கிட்டான். சாமியார்னா பிடிக்கும், என்ன பிடிக்காதோ?
இப்பதான் வயசுக்கு வந்தா பொண்ணு. வீட்டுல கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடினாங்க. இது ஒரு விசித்திரமான குடும்பம். தலைவன் சரியில்லாத குடும்பம். இதுல நீ என்ன வேணும்னாலும் செய்யலாமடான்னு மனசு சொல்லிச்சு. என்னைக்குடா இவ அகப்படுவான்னு நினைச்சேன். ஒரு நாள் மாட்டிக்கிட்டான். மீனாவோட சேர்ந்து அவளும் ஆசிரமத்துக்கு வந்தா. 2 பேரும் இறங்கி போனாங்க. கொஞ்ச நேரமாச்சு. ரீனா மட்டும் திரும்பி வந்தா. தெரியாதா? அந்த காட்டேஜி பக்கம் போய் பாரு. காட்டேஜி பக்கம் போனா. திரும்பி வந்தா. கார்ல ஏறி உட்கார்ந்தா. நானும் கார்ல ஏறி உட்கார்ந்தேன். கதவை அடைச்சேன். என்ன பார்த்தா. சிரிச்சேன். புரிஞ்சுக்கிட்டா. ஸ்டார்ட் பண்ண. முடிச்சா. நிறுத்தின. இறங்குனா. ஓட ஆரம்பிச்சான். லீனா முத பொண்ணு. யாரையோ காதலிச்சா. யாரையோ கைப்பிடிச்சா. அப்புறம் 2 பேரும் கைவிட்டதுல தனிமரமா நிக்கிறான். வீடு அவளுக்கு காடு. அறை அவளுக்கு சிறை. யாருக்கிட்டையும் அண்டாம தனியா இருந்தான். ராத்திரி நானே பால் எடுத்துட்டு போனேன். சுரேந்தர் கொடுத்த இடம் தான் என் ஆசை வளர்ந்துச்சு. எதிரே வளர்ற நச்சு மரத்தை பார்த்தார தவிர காலுக்கு அடியில் வளர்ற நச்சு புல்லு அவர் கண்ணுக்கு படல. அப்ப சத்தம் கேட்டது. சுரேந்தர் சார் வந்துட்டாரு. இறத பார்த்தியா தெரிஞ்சுக்கிட்டேன். மெல்ல ஓடிட்டேங்க. in a compromising position. ஆனா என் மனசு காம்ப்ரமைஸ் ஆகல. உணர்ச்சி போயிடுச்சு. ஜடமாயிடுச்சு. சமாதானம் வெளியே போவேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்துல எல்லாருமே கேட்டு போயாச்சு. கண்டிப்பு ஒழுங்கேடு கண்மூடித்தனமா எங்களை எல்லாம் அடிமைப்படுத்தினீங்க. அதுக்கு பலன் என்ன கிடைச்சது? ஏதன் ஒரு வேலைக்காரன் கோபத்தை சாதகமா பயன்படுத்திட்டு எங்களை எல்லாம் கெடுத்துட்டா. நீங்க ஒரு நீதிபதியா? நீங்க நீதிக்கு பதில் எங்களுக்கு எல்லாம் அநீதியத்தான் செஞ்சீங்க. நீங்க நீதிபதியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, லாய்க்கே இல்லை. சமாதானம்
இதுக்கெல்லாம் நீங்க பதில் I won't tell her. I won't tell her. I will not tell her. கல்பனா 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 வணக்கம் சார். கல்பனா ஆண்டி இருக்காங்களா? இல்லையே. இப்ப வந்துருவாங்க. வரமாட்டாங்க. எங்க போனாங்க? ஊருக்கு போயிருக்காங்க. இல்ல மத்தியானம் போன் பண்ணேன், வீட்டுல இருப்பேன் வான்னு சொன்னாங்க. கல்பனா 1 மணி நேரம் முன்னாடி தான் போனா. எங்க? பறந்த வீட்டுக்கு. டெல்லி சுசலா வந்தான்னு சொல்லுங்க. சரி சரி வாங்க பால். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்துல எல்லாருமே கெட்டு போயாச்சு. ஆமா, கண்டிப்பு ஒழுங்கு கண்மூடித்தனமா எங்களை எல்லாம் அடிமைப்படுத்தினீங்க. எனக்கு பயம் என்ன கிடைச்சது? என்ன ஒரு வேலைக்காரங்க கோபத்து சாதகமா பயன்படுத்திட்டு எங்களை எல்லாம் கிடைச்சிட்டா. ஹலோ, உங்க ஹாஸ்டல்ல ரூம் நம்பர் 34 என்னுடைய டாக்டர்ஸ் மீனா வீணா 2 பேர் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பெரிய காலையில 2 பேரும் வீட்டு
என்னப்பா என்னப்பா அம்மா 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 Logical end. The tragical end. The tragical end. அப்புறம் யோசிச்சேன், நீதிபதியா இருந்தோம் அநீதியா வச்சுட்டோம். கண்ணியமா ஒருத்தன் வாழணும்னா அவன் குடும்பம் ஒரு ஒழுக்கத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்ணியம் போயிட்டு. தப்பு செஞ்சவனை அபராதம் கட்ட சொன்னேன், ஜெயிலுக்கு போனேன், தூக்கு மேடைக்கும் போனேன், தண்டிச்சேன். குற்றம் காண்றதே என் தொழிலா போச்சு. சோதிச்சு சோதிச்சு குற்றம் கண்டுபிடிச்சேன். அப்படிப்பட்டவனுடைய குடும்பமே குற்றம் செஞ்சிருச்சுன்னா அவன் என்ன செய்வான்? கோர்ட்ல நான் தண்டிச்சேன், வீட்டுல நான் தண்டிக்க கூடாது. என் குடும்பம் செஞ்ச குற்றம் கோர்ட்டுக்கு வர முடியாத குற்றம். வராது, அது வீட்டுல தான் நிற்கும். அது வர்ற கோர்ட் நம்ம மனசாட்சிங்கிற கோர்ட் தான். அந்த கோர்ட் பிரகாரம் தான் தண்டிச்சிட்டேன். That's all. That's all. கொஞ்சம் பாத்ரூம் போ.
ஆபீசர்ஸ், என் குடும்பம் தப்பு செஞ்சாங்க, நான் அவங்களை தண்டிச்சிட்டேன். ஆனா அவங்க தவறு செய்யறதுக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் தண்டனை அடைய வேண்டாமா? நான் அதை என்னைக்கும் அடைஞ்சேன். என் குடும்பம் எப்ப செத்துதோ அப்பவே நானும் செத்தாச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இது வெறும் நடைப்பணம் தான். இது அசல் பிணமாக்க ஒரே ஒரு சின்ன சுருக்கு போதும். நானே அதை செஞ்சுக்கலாங்கிற எண்ணத்துலதான் அங்க உள்ள. சட்ட ஒழுங்குகளை நானே மீறக்கூடாது. நீதியே விசாரிச்சு எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும். கொடுக்கட்டும். ஆபீசர், come on. Take me. Please take me.